ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி, சங்கமம் ஜோதிட அறக்கட்டளை பாலக்காடு, கேரளம் மாநிலத்தில் இருந்து நான் உங்கள் ஜோதிடர் கார்த்திக் பாபு பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா வந்துட்டு முறையான காமசுகம் ஒருவருக்கு எப்போது கிடைக்கும் அப்படிங்கிறது. அது என்ன சார் முறையான காமசுகம்? காமசுகம்ங்கிறதே வந்துட்டு பல விதங்கள் இருக்குது. அது என்ன முறை, என்ன மாதிரி சொல்ல வரீங்க அப்படின்னு உங்களுக்கு நிறைய ஆவலாக இருக்கும். ஒவ்வொன்றும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்ன சார் ராசி கட்டம் போட்டு 12 மாதம் எழுதியிருக்கீங்க, அது என்னமோ சி வைன்னு போட்டிருக்கீங்க. அது சித்திரை வைகாசி. சிறுசாக இருக்கிற பேர்லாம் வந்துட்டு கட்டத்தில் எழுதிட்டு, பெருசாக இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் சிறுசாக எழுதியிருக்கேன். அவ்வளோதான், வேற ஒன்றும் வித்தியாசம் இல்லை, பயப்பட வேணாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், காமத்துக்கும் இந்த மாதத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஓகேங்களா? எல்லாருக்கும் எல்லாமே சம்பந்தம் உண்டு. ஓகேங்களா? நம்ம வந்துட்டு இப்போ ஜனவரி டு டிசம்பர் அப்படிங்கிறது கேலண்டருக்காக வச்சுக்கிட்டோம். ஆனால் நம்ம தமிழர்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சித்திரை அப்படின்னு ஆரம்பித்து கடைசியில் பங்குனி அப்படிங்கிற மாதிரி முடியுது. இது எல்லாமே வந்துட்டு சூரியன் பயணப்படுகிற ஒரு நேரம். சரிங்களா? அதாவது சூரியன் வந்துட்டு மேஷத்தில் வந்தால் அது சித்திரை மாதம்னு அர்த்தம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வைகாசி, அப்படி ஆணி, அப்படி போய்கிட்டே இருக்கும். இதை வச்சு தான் நம்ம மாதத்தையே வந்து தமிழ் மாதங்களை வந்து கணக்கு எடுத்துருக்காங்க. சரி, இந்த முறையான காமசுகம் அப்படிங்கிறதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பொதுவாக காலச்சக்கரத்துக்கு 5வது வீடு, சரிங்களா, சூரியன் தான் வந்துட்டு எல்லா விஷயத்துக்கும் ஒரு முக்கியமான விஷயம். அதாவது காமத்துக்கும் சரி மற்ற விஷயங்களும் சரி நடுநாயகம் அப்படிங்கிறது வந்துட்டு சூரியன் தான். சூரியன் அது கூடவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த புதன் சுக்கிரன் இவங்க 3 பேருமே ஒன்றா தான் ட்ராவல் ஆவாங்க. கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தான் இருப்பாங்க. அதிகபட்சம் 3 கட்டத்துக்குள்ளே இருப்பாங்க. என்றைக்கோ ஒரு தடவை அபூர்வமாக 4 கட்டத்தில் போகும். பட் மேக்ஸிமம் அந்த 3 கட்டத்துக்குள்ளேயே முடிஞ்சிடும். அதாவது சூரியன் சிம்மத்தில் இருக்க, புதன் கன்னியில் இருக்க, சுக்கிரன் வந்துட்டு ஐப்பசி அந்த கட்டத்தில் இருக்குங்கிற மாதிரி வந்து நிற்கும். இப்படி தான் போகும். பட் பொதுவாகவே இந்த சூரியன் புதன்கிற முக்கூட்டு கிரகங்கள் தான் வந்துட்டு ஒரு மனித வாழ்க்கைக்கு தேவையான முறையான காமசுகம் கிடைக்கிறதுக்கு ஒரு உண்மையான ஒரு அடிப்படை விஷயம். அப்போ சந்திரன்கிறவர் யார் சார் அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும். சந்திரன் அப்படிங்கிறது நமது உடலும் மனமும் சம்பந்தப்பட்ட பகுதி. 27 நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக என்ன சொல்லுவாங்க, ஜோதிடத்தில் வந்துட்டு சந்திரனுக்கு 27 சம்சாரம், அதுதான் 27 நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதில் வந்துட்டு அவருக்கு பிடிச்சது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ரோகிணி நட்சத்திரம் மேலே ஓவர காதல் கொண்டனால தான் நமக்கு வந்துட்டு இந்த 15 தேய்பிறை 15 வளர்ப்பிறை திதி அப்படிங்கிறது கிடச்சிது. ஓகே, இது எல்லாமே வந்துட்டு நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நம்மளுடைய முன்னோர்கள், இந்த ஜோதிடத்தை துறை சார்ந்த ரிஷிகள் அவங்கெல்லாம் வந்துட்டு அழகாக எடுத்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி நம்ம எல்லாமே ஓடிக்கிட்டு இருக்கிறோம். திதிகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதாவது வளர்பிறை திதியா, தேய்பிறை திதியா, கிருஷ்ணபட்சமா, சுக்லபட்சமா அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம பேஸ் பண்ணி கொண்டு போகிறோம். சரி, இப்போ இதில் வந்துட்டு முறையான காமசுகம் எப்படி கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ வந்துட்டு ஒரு மனிதனுக்கு தேவையான ஒரு நல்ல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பருவம் எய்துதல் அப்படிங்கிறது இருக்குது. அதனால தான் அந்த பருவங்களையும் எழுதி வச்சுருக்கேன். சரிங்களா? அதாவது கோடை காலம், மழைக்காலம், குளிர்காலம், காற்று காலம் அப்படிங்கிற மாதிரி வரும். சரிங்களா? இந்த 12 பருவ காலங்களும் இங்கே நம்ம எழுதி வச்சுருக்கோம். ஓகே, இதில் ஃபஸ்ட்டு இந்த 3 மாதம், அதாவது தை மாதம் உத்திரையான புண்ணிய காலம், அதாவது சூரியன் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிறது. சரிங்களா? இங்கேருந்து ஸ்டார்ட் ஆவார் அவர். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இப்படியே இந்த ஆடி மாதம் வரைக்கும் போகிறதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 7 மாதம் சூரியனோட ஆளுமைக்குள்ளே வர பகுதி. சரிங்களா? இதுக்கடுத்து வர்றது எல்லாமே இந்த ஆவணியிலேருந்து இந்த தை மாதத்துக்குள்ளே வர பகுதி எல்லாமே வந்து சந்திரன் ஆளுமைக்குள்ள பகுதி. இது வந்துட்டு வருஷத்துக்காக நான் உங்களுக்கு இது ஈஸியாக ஒரு இது சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் அப்படியே டெய்லி கூட எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போ இது என்ன பண்ணணும், இந்த மார்கழி தை அப்படிங்கிற மாதிரி எடுக்கும்போது பொதுவாக நம்மளுடைய மனித உடல் வந்துட்டு இயற்கையோடு இணைந்து செயல்படுகிற ஒரு தன்மை. சரிங்களா? இந்த முறையான காமசுகம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறப்ப வந்துட்டு ஒரு மனிதன் பருவம் எய்துவது எப்போது, 13 இருந்து 15 வயசுக்குள்ளே வந்துடுவாங்க. ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தி பாடி இருக்கவங்க. இதில் கொஞ்சம் பேர் வந்து டிவேட் ஆகி போகும். மேக்ஸிமம் 80% இந்த இதுக்குள்ளே வந்துடுவாங்க. இந்த பிராக்கெட்டுக்குள்ள ஆண் பெண் யாராக இருந்தாலும் இந்த இதுக்குள்ளே வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு நம்மளுடைய சமூக கடமைகள், திருமணம் அப்படிங்கிற ஒரு பாவம் அப்படிங்கிறது இயங்குது. பட் இப்போ இருக்கிற கலிகாலத்தில் காதலுங்கிற விஷயத்தில் வந்துட்டு எல்லா விஷயம் வந்து டக்கு டக்கு நடந்து போய்கிட்டே இருக்குது. யாருக்கு எப்போ வேணாலும் வந்துட்டு மூடு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். என்ன காரணம், அந்த சந்திரன் மனதையும் உடலையும் வந்துட்டு கொண்டு போவார். எப்படி கொண்டு போகிறார், அந்த 27 நட்சத்திரங்கள் வெளியே கொண்டு போகிறார். சரி சார், அப்போ அவருக்கு முறையான காமசுகம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. அப்போ அவருக்கு எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு நமக்கு ஹெல்த்து ரொம்ப முக்கியம். அந்த ஹெல்த் நல்லா இருந்தால் தான் வந்துட்டு மற்ற விஷயங்கள் எல்லாமே ஒழுங்காக நடக்கும். அதே மாதிரி
ஒரு நல்ல ஒரு பொருளாதார சுதந்திரம், ஒரு நல்ல ஒரு நிம்மதியான வாழ்க்கை தரம் இருந்தால் தான் வந்துட்டு இந்த முறையான காமசுகம் அப்படிங்கிறது கிடைக்கும். அதுக்கு வந்துட்டு திருமணம் அப்படிங்கிறதும் பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்டோ இல்லாட்டி அவங்க காதல் செய்யப்பட்டோ திருமணம் நடந்து அவங்க மூலியமா கிடைக்கிறது அப்படிங்கிறது நடக்க ஆரம்பிக்கும். இது எப்போ நடக்கும் அப்படிங்கிறப்போ வந்து 13லேருந்து 15 வயசுல ஏஜ் அட்டன் ஆகுறாங்க. ஸோ அப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 8லேருந்து 10th இந்த ரேஞ்சுக்குள்ளே படிச்சுட்டு இருப்பாங்க. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் +2, அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் காலேஜ். ஸோ இந்த காலேஜ் போகிற டைம், அதாவது 18 இதுலேருந்து 20 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து காலேஜ் போகிற டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இதுக்குள்ளே தான் வந்துட்டு அந்த முறையான காமசுகத்துக்கு உண்டான ஒரு முதல் அத்தியாயம் அப்படிங்கிறது ஆரம்பமாகுது. அதுக்கு பேர் காதல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுல இருந்து தான் காமம் அப்படிங்கிற இந்த 3 எழுத்து ஆரம்பமாகுது. சரிங்களா? இப்போ இதை எப்படி கொஞ்சம் டிவைட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்களா, இங்கே என்ன சொன்னோம், 5ன்னு சொன்னோம் இல்லைங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 5, இங்கே ஒரு 5, இங்கே ஒரு 5, இங்கே ஒரு 5. இது காலச்சக்கரத்துக்கு 4வது வீடு, சுகஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இந்த சுகஸ்தானத்துக்கு சந்திரன் அப்படிங்கிறது வந்து இங்கே சந்திரன் ஆட்சி அப்படிங்கிற அறிவார். பட் இங்கே வந்து உச்சம் அப்படிங்கிற நிலைமை. இங்கே என்ன அர்த்தம்னா, இது தாயிடமிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு அன்பு, இது சந்திரன் உச்சம். ஆனால் இதே வந்துட்டு மனைவியிடமிருந்து கிடைக்கக்கூடிய இன்பம், அதாவது காமசுகம் அப்படிங்கிற அர்த்தம். ஸோ அந்த பிரகாரம் வந்துட்டு இந்த டைம்ல இருந்தால் இது வந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லுவாங்க. முன்னெல்லாம் வந்துட்டு நம்ம ஜெனரேஷன் பீரியட், ஐ மீன் அதாவது ஒரு 1945, 60 பீரியட்ல வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 15 வயசுலேருந்து 18 வயசுக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிடுவாங்க. சார் இது வந்துட்டு பாலியல் சிறுமிகள் திருமணம், இது ஒத்துக்காது, சட்டப்படி தப்பு, அதெல்லாம் சட்டம்லாம் அப்புறம் தான் வந்தது. சரிங்களா? ஆனால் அதுக்கு முன்னாடி ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்களாலே திருமணம் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே போயிடுவாங்க. ஆனால் இன்னைக்கு எத்தனை மேட்ரிமோனி சென்டரில் 35 வயசாகி 40 வயசாகி கல்யாணமாகாதவங்க எவ்வளோ பேர் வந்துட்டு கசகசன்னு இருக்காங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். கல்யாணங்கிற எதிர்பார்ப்பு வந்துட்டு ஏறிக்கிட்டே போயிட்டே இருக்குது. ஏன்? அப்போ அவங்களுக்கெல்லாம் என்ன நடக்கும் அப்படின்னா, முறையான காமசுகம் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கம்மி. அப்போ அவங்க வெளியில் போய் தேடிக்குவாங்களா சார்? அது முறையான காமசுகம் கிடையாது. ஹோட்டலில் சாப்பிட்ற சாப்பாடு வந்துட்டு ஏதோ வெக்கேஷனுக்காக போகிறோம், வேறு வழி இல்லாமல் சாப்பிட்றோம், அது ஓகே. பட் டெய்லி சாப்பிட்றது ஒத்து வராதுல்ல, உடம்பு பாதிக்கும் இல்லை. அது போலத்தான் நம்ம முன்னோர்கள் வந்துட்டு எதுவுமே கரெக்டாக செஞ்சு வச்சாங்க. ஸோ திருமணம் செய்யக்கூடிய வயசு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 4, 5, 20 இதுலேருந்து இதுக்குள்ள வரைக்கும் ஓகே. இதை தாண்டி போகிறப்போ என்ன ஆகுதுன்னா வெரி சிம்பிள். 5ஆம் அதிபதி இங்கே என்ன ஆகுறாரு? சூரியன் நீசம் அப்படிங்கிற ஆயிடுவார். இதுக்கு பேர் என்ன? பலம் இல்லாத அர்த்தம்லாம் கிடையாது, பலம் இருக்குது. ஆனால் வந்துட்டு ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு உருவாகிட்டு இருக்குது. நிறைய பேர் இன்னைக்கு செயற்கை கருத்தரிப்பு மூலியமா போய் குழந்தை பெற்றுக்கிறதுக்குண்டான விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. வாடகை தாய் மூலியமா பிறந்துட்டு இருக்காங்க. இது வந்துட்டு பெண்களுக்கு மட்டும் கிடையாதுங்க, ஆண்களுக்கும் இதே நிலைமை உண்டு. ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸ் வந்துட்டு இப்போ பெண்களுக்கு மட்டும் இல்லை, ஆண்களுக்கும் நிறைய இஷ்யூஸ் இருக்குது. சரிங்களா? ஆனால் இன்றைக்கு சமூகம் வந்துட்டு ஆண் சார்ந்த மக்கள் சமூகம் வந்துட்டு அதை வந்து வெளியில் கொண்டு வருது. இப்போ தான் கொஞ்சமாக வந்துட்டு இருக்குது. இப்போ இதில் ஒன்று கேட்கலாம், சார் காமசுகம் வந்துட்டு இது ஆணும் பெண்ணும் சேர்ந்தது மட்டும்தான் கிடைக்குமா? ஏன் ஆணும் ஆணும் சேர்ந்தா கிடைக்காதா? பெண்ணும் பெண்ணும் சேர்ந்து கிடைக்காதா? ஒரே பாலினத்தவர்களாக சேரும்போது கிடைக்காதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கிடைக்கலாம். பட் அது வந்து இது இயற்கைக்கு முரணானது. இயற்கையான விஷயங்கள் எப்படி இருக்கோ அது அப்படி போகிறப்ப நல்லா இருக்கும். ஈவன் அவங்களுக்கு இருக்கலாம், ஓகேங்களா? பட் அது வந்து குழந்தை பேருக்கோ மற்ற விஷயங்களுக்கோ வந்துட்டு அறிவியலை நம்பி தான் போயிட்டு இருக்குது. அது வந்து முறையான காம சுகம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கவே முடியாது. அதையும் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். சரி சார், நான் எனக்கு வந்து 20லேருந்து 30க்குள்ளே கல்யாணம் ஆகலை சார், நான் அப்போ என்ன சார் பண்ணுறது? அப்படியே விட்டுறலாமா, கல்யாணம் பண்ணாமல் விட்டுறலாமா அப்படின்னு கேட்கலாம். கிடையாது. இப்போ இந்த இடத்துல இந்த 4ஆம் அதிபதி இங்கே சந்திரன் வந்துட்டு நீசம் ஆகிறார். சரிங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? அதுக்கு பக்கத்து வீடு வந்து பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் அப்படிங்கிறது, இது வந்து பார்த்தீங்கன்னா கோவில் வீடுன்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு இந்த டைமுக்கு அப்புறம் வந்து முடிஞ்சு போச்சா, தயவு செய்து வந்துட்டு நீங்கள் வந்துட்டு மக்களுக்கு உதவக்கூடிய ஒரு சேவை செய்கிற தொழிலை வந்து நீங்கள் அப்படியே உள்ளுக்குள்ளே போயிடுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. சரிங்களா? ஏன்னா அதுக்கப்புறம் போகிறப்போ வந்துட்டு இன்னைக்கு இருக்கிற கலிகாலத்துக்கு எதுவுமே உங்களுக்கு செட் ஆகுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா 40க்கு அப்புறம் போகிறப்போ வந்து லைஃப்பில் அனுபவிக்கக்கூடிய விஷயம் வந்துட்டு நிறைய கேசஸ் நம்ம பார்க்குறோம். ஜாதக ரீதியாக வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கை தோல்வி, விவாகரத்து ஆகிறது, செக்ஸில் ஆர்வமின்மை, மலடி, மலட்டுத்தன்மை,
அதாவது அப்புறம் விந்தணு குறைபாடு, விரைப்புத்தன்மை இல்லாதது அப்படிங்கிற மாதிரி நிறைய இது போயிட்டு இருக்குது. நிறைய பேர் இது சம்மந்தமாக லேகியம் சாப்பிட்ற அதுன்னு பண்ணி என்னமோ ட்ரை பண்ணுவாங்க. பட் இல்வாழ்க்கை வந்துட்டு பிரச்சனைக்குரிய விஷயமா மாறிட்டு நீங்கள் கோர்ட்டில் டெய்லி நம்ம தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய கோர்ட் சீன் வந்து பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகளால் வந்து நின்று போகுது. ஏன்னா அந்த திருமணங்கிறது இந்த பருவ காலகட்டத்துக்குள்ளே நடந்தாகணும், 20லேருந்து 30க்குள்ளே. அதையும் தாண்டி போகிறப்போ ஒரு விரக்தி மனப்பான்மை, இனிமேல் என்ன பண்ண போகிறோம் கல்யாணம் பண்ணி அப்படிங்கிற தாட்டுக்குள்ளே வந்துடும். யாருமே வந்துட்டு பெருசாக எதிர்பார்ப்பு வைக்கத்தான் வந்துட்டு அந்த முறையான காம சுகம் அப்படிங்கிறது கிடைக்காமலேயே போயிடுது. இதுக்கு மெயின் என்ன காரணம்? உங்களுடைய வேலை, உங்களோட தொழில், நான் அதில் பெருசாக சாதிக்கணும், கல்யாணம் பண்ணாமல் எதுவும் சாதிக்க முடியாதா அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். ரைட்டு, சாதிங்க, எல்லாம் பண்ணுங்க, கல்யாணம் பண்ணிட்டு நல்லா ஜாலியாக சந்தோஷமாக இருங்க. உங்களுக்கு உண்டான துணை வந்து இந்த காலகட்டத்தில் கிடச்சா தாராளமாக கல்யாணம் பண்ணி நல்லா இருங்க. இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு அப்படியே வந்துட்டு கோவில், தர்ம காரியங்கள், மக்களுக்கு சேவை செய்தல் அப்படிங்கிற மாதிரி போயிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை வந்து நல்ல விதமாக வந்துட்டு இருக்கும். சரி சார், எனக்கு வந்து 40 வயசுக்கு மேலே தான் கல்யாணமே ஆச்சு சார், என் வாழ்க்கை நல்லா தான் போயிட்டுருக்கு அப்படின்னா உங்கள் சுய ஜாதகம் வந்துட்டு கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்லா இருந்தால் மட்டும்தான் இந்த லெவலுக்குள்ளே கொஞ்சம் வந்துட்டு போக முடியும். அதுக்கு உங்களோட பாடி ஃபிட்னஸ் ப்ளஸ் உங்களோட ஹெல்த்து இது எல்லாமே வந்து சூப்பராக இருந்தால் மட்டும்தான் திருமண வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் போகவே முடியும். 30 கடந்து போகிறப்ப வந்துட்டு உங்களுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வரும். இதுக்கு மெயின் காரணம் நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்களும் மாறிடுச்சு, நம்மளோட உடலை பராமரிக்கும் குணமும் வந்து மாறிட்டே வந்துச்சு, சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது அதிகமாகிடுச்சு. இதுக்கு மெயின் காரணம் இப்போ இந்த ராகு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே இருக்கார், கும்பத்தில் இருக்கார், அடுத்து மகரத்தில் இருப்பார். ஸோ சனிபான் இருக்கிற காலகட்டம் வரைக்குமே ராகு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 வீட்டில் இருக்கார், சனிபான் இங்கே இருப்பார், அப்புறம் நீசம் ஆயிடுவார். ஸோ திருமண வாழ்க்கையும் சரி, காதல் வாழ்க்கையும் சரி, ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் அடுத்தது அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வர ஆரம்பிச்சிடும். சரியான பருவ வயதில் நடக்கிறப்போ உங்களுக்கு தேவையான உடல் சுகம் அப்படிங்கிறது ஒரு பெண்ணின் மூலம் வந்துட்டு கரெக்டாக கிடச்சி லைஃப்பில் வந்து அட்டன் பண்ணுவீங்க. இது வந்துட்டு ஒரு சிம்பிள் ஃபார்மேட்டாக நான் சொல்லியிருக்கேன். இது அவங்க சுய ஜாதகம் பொறுத்து இதோட தன்மை வந்து மாறிட்டே போகும். அதே மாதிரி இதில் இன்னொரு விஷயம் இருக்குது, சரியான டைமில் வந்துட்டு செக்ஸ் வச்சுக்கிறது அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்குது. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் சொல்லக்கூடியது வந்துட்டு 4 to 6, இதை நீங்கள் அப்படியே போட்டே வாங்க, 6 to 8, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 8 to 10, அப்புறம் 10 to 12, அப்புறம் 12 to 2, 2 to 4, மறுபடியும் 4 to 6, 6 to 8. கவனிச்சு பார்த்தீங்கன்னா 6 to 8 அப்படிங்கிறப்போ மாலை நேரம், அந்திசாயும் நேரம் வந்துடுது இப்போ இங்கே. சரிங்களா? ஸோ சந்திரனோட ஆளுமைக்குள்ளே வரும்போது தான் அந்த இரவு அப்படிங்கிற இதே வருது. அதுக்கப்புறம் இங்கே 8 to 10, இது வந்து நம்ம மேக்சிமம் டின்னர் சாப்பிட்ற டைம் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். அப்புறம் 10 to 12, இந்த புதனோட வீடு வரும்போது இது கவனிக்கணும், இது வந்து காதல் மொழி பேசக்கூடிய ஒரு வீடு. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த காதல் மொழி பேசிட்டு மேக்ஸிமம் இந்த டைமுக்குள்ளே தூங்கிட்டு 12 to, அதுக்கப்புறம் 12 to 2 தூங்கிடணும், சூரிய நீசம். அதுக்கப்புறம் இங்கே 2 to 4 இந்த டைம்லையும் தூங்கிடணும். இந்த டைம் இருக்குது பார்த்தீங்கன்னா 4 to 6, இதுதான் வந்துட்டு ஒரு முறையான காம சுகம் கிடைக்கக்கூடிய ஒரு பகுதி. சார் ஆக்சுவலாக காதலுக்கு சுக்கிரன் தானே சார் வருவார், நீங்கள் என்ன குருவோட வீட்டை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். ஆனால் இந்த தனுசு வீட்டில் தான் வந்துட்டு சுக்கிரனோட பூராடம் நட்சத்திரம் இருக்கிறது. பூராடம் போராடும் அப்படின்னு சொல்லுவாங்க. யார் கூட போராடுறீங்க? உங்கள் சம்சாரத்தை கூட போராடுறீங்க. எதுக்காக போராடுறீங்க? உங்கள் சுகத்துக்காக போராடுறீங்க. அந்த சுகத்தின் விளைவு என்ன? கரு உருவாதல். இங்கே 9க்கு இந்த 9 5ஆம் இடம் புத்திரஸ்தானம்னு சொல்லுவாங்க. இந்த இடம் கரெக்டாக செயல்பட்டாதான் இந்த இடத்துல ரிசல்ட் கிடைக்கும். சரிங்களா? அந்த ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு இங்கே செவ்வாய் 5ஆம் இடம் வீரியம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஆனால் அந்த வீரியம் நல்லபடியாக தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்க சனியின் இயக்கமும் முக்கியம். அதாவது இந்த 9ஆம் இடத்துக்கு 3ஆம் இடம். ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவிட்ட நட்சத்திரங்கிறது இருக்குது, அதையும் மைண்டில் வச்சுக்கணும் நீங்கள். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு கிரகங்களும், ஒவ்வொரு நட்சத்திரமும், ஒவ்வொரு பருவ காலமும், ஒவ்வொரு நாளும் மனிதனுக்கு தேவையான காம சுகத்தை ஈவன் இந்த நேரம் நான் பேசுகிற நேரத்தில் கூட ஏதோ ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா காமங்கிறது மனிதனுக்கு தேவையான ஒரு இன்றியமையாத ஒரு உணர்வு. அது நல்ல விதமாக நடந்துட்டு போகணும். பட் இன்னைக்கு மாசி மக நட்சத்திரம் நிறைய பேர் கோயிலுக்கு போய் சாமி விட்டுருப்பாங்க. பட் ஒரு சில பேருக்கு அதுவும் நடந்துட்டு இருக்கும். நாளைக்கு கிரகண காலம், அதனால் இன்னைக்கு வச்சுக்குவோம் அப்படின்னு. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் கல்யாணம் கூட ஆயிருக்கும், நேற்று கல்யாணவங்களாம் இருக்கும். சரிங்களா?
ஸோ அந்த நைட் டைம் நிறைய காலத்தில் முன்னெல்லாம் பெரியவங்களாம் வந்து சொன்னாங்க, தம்பி ஜோசியர் டைம் குறித்து கொடுத்துருக்காருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி டைம் குறித்து கொடுக்கறது இந்த டைமுக்குள்ளே தான் வரும் மேக்ஸிமம். அப்போ பிறக்கிற குழந்தைகள் எல்லாமே வந்துட்டு இப்போ என்ன பண்ணுவாங்க, ஆவணி மாதம் இல்லாட்டி ஆடி மாதங்கிற மாதிரி வருவாங்க. சரிங்களா? ஆடி மாதத்தில் அதே மாதிரி சேரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு வந்துட்டு சித்திரை மாதத்தில் குழந்தை பிறக்குங்கிறனால தான். அதையும் கணக்கு பண்ணி பாருங்கள். கரெக்டாக இங்கே 9, 10 பங்குனி சித்திரை அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ எல்லாமே ஒரு கணக்கில் தான் இங்கே ஓடிட்டு இருக்குது. திருமணம் பண்ணுறதுக்கு முன்னாடியும் சரி, திருமணத்துக்கு அப்போ பண்ணுறக்கூடிய சாந்தி முகூர்த்தமும் சரி, நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, முதல்ல ஒரு நல்ல ஜோசியர்கிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். சார் இதுக்கு நேரங்களெல்லாம் பார்க்க முடியுமா சார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நேரங்காலம் பார்க்குறது உங்கள் நல்ல விஷயத்துக்காக, நல்ல விதமாக எல்லாமே நடக்கணுங்கிறதுக்காக தான். மற்றபடி பொதுவாக உங்களோட சுய ஜாதகத்தில் தாரபல நதியமுள்ள நட்சத்திர நாள்களில் நீங்கள் கணவன் மனைவி ஒன்று சேரும்போது இந்த உங்கள் குடும்பத்திற்கும் இந்த நாட்டிற்கும் வீட்டிற்கும் தேவையான ஒரு நல்ல பிள்ளைகள், நல்ல சந்ததிகள் உருவாவார்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு கணக்கு. சரிங்களா? அதன் மூலம் இல்லாமல் நீங்களும் உங்கள் மனைவியும் கருத்தாளம் மிக்க ஆதர்ச தம்பதிகளாக கடைசி வரைக்கும் ஒன்றா போவீங்க அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு டைமிங் வந்து ரொம்ப முக்கியமான நேரம். இன்னைக்கு நிறைய பேர் கல்யாணம் பண்ணுறாங்க, 2 வருஷம் 3 வருஷம் ஈவன் 5 வருஷம் கழிச்சு கூட டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிடுறாங்க. இதுக்கு என்ன காரணம்னா வந்துட்டு இந்த புதனோட வீடும் ரொம்ப முக்கியமான வீடு. சரிங்களா? காதல் மொழி பேசுறதுக்கு புதனின் தயவு அவசியம். அதே மாதிரி உடலின் சுகம் அனுபவிக்கிறதுக்கு சுக்கிரனோட இதுவும் தயவும் அவசியம். இங்கே 4 to 6 போட்டிருக்கேன், அதே மாதிரி இங்கே 10 to 12 போட்டிருக்கேன். சரிங்களா? இங்கே வந்து சுக்கிரன் உச்சம் ஆவார். இப்போ நிறைய பேர் வந்துட்டு மேட்னி ஷோ அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மேட்னி ஷோ இதுதான். சரிங்களா? கல்யாணமான புதுமண தம்பதிகள் வந்துட்டு அடிக்கடி வந்து ஒன்று சேருவாங்க. ஸோ அப்போ வந்து டைமிங்கெல்லாம் பார்க்க முடியாது. ஏன்னா இன்றைக்கி ஆஃபீஸ் பிஸி, அங்கங்கே போகிறேன் வரேன், எனக்கு எப்போ லீவ் கிடைக்குதோ, சனிக்கிழமை தான் சார் நான் லீவு, அப்போ தான் நான் ஜாலியாக இருப்பேன் பொண்டாட்டியோட ஜாலியாக இருப்பேன். குழந்தை அதுக்கப்புறம் உருவாகுது, அப்புறம் தான் இப்போ பேசு. சரிங்களா? அதுக்கப்புறம் 12 to 2 இப்போல்லாம் ஏசியெல்லாம் எங்கள் வீட்டில் இருக்குது சார், நாங்கள் ஏசி போட்டு ஜாலியாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி போகும். பட் உண்மையிலேயே நேச்சுரலாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து நடக்கக்கூடியது எல்லாமே இது. இந்த மார்கழி மாதம் குளிர் அடிக்கும். எல்லாருமே ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு, மூணாறுலாம் போவாங்க. ஆனால் எங்கேயுமே போகாமல் எல்லாருக்கும் வந்துட்டு சில சுச்சுவேஷனுக்குலாம் ஏன்னா ஏழைப்பாளைகள் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த மார்கழி மாதம் இந்த 4 to 6 வந்து ரொம்ப சூப்பரான டைமிங். ஸோ இது எல்லாமே மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த இதை ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது உங்களுக்கு காம சுகம் அப்படிங்கிறது ஒரு நிறைவாக நல்ல விதமாக கிடைக்க ஆரம்பிக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி பெண்ணை பற்றிய புரிதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நான் பேசுகிறது எல்லாமே ஒரு சில துளிகள் மட்டும்தான். இந்த பெண் அப்படிங்கிற விஷயமே இந்த விருச்சிக வீடு தான். இது பெண் வீடு. இது காலச்சக்கரத்துக்கு 8ஆம் வீடுனால இனப்பெருக்க மண்டலத்துக்கு உண்டான விஷயங்கள், ஆண்குறி பெண்குறியை பற்றி எல்லாருமே போடுற ஒரு விஷயம் இது. சரிங்களா? போடுறதுனா அப்படியே போடுறதில்ல கிடையாது. ஓகே, ஜாதக ரீதியாக நான் சொல்லிட்டு இருக்கேங்க. இப்போ இந்த விஷயத்தில் வந்துட்டு இந்த விருச்சிக வீடு உங்களுக்கு என்ன பாவமாக வருகிறதோ அதை பொறுத்து உங்களுடைய இல்வாழ்க்கையினோட அந்த பயணம் அப்படிங்கிறது ரொம்ப ஆழமாகவும் அன்பாகவும் சூப்பராக போயிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ வாய்ப்பு கொடுத்த ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி நண்பர்களுக்கும் சங்கமம் ஜோதிட அறக்கட்டளை திரு குரு மணிகண்டன் அவர்களுக்கும் மிக்க நன்றி. வணக்கம்.